ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோட் நார்மலாக போனாலும் ஹாண்டடராக எப்படி நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சா அப்படிங்கிற அந்த லவ் ஸ்டோரியை தான் ரொம்பவே டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. சில ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 11. இப்போ ஓனடரவை தான் காமிக்கிறாங்க. அவள் ஏதோ ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருக்கா. அனிமேஷனை பார்த்து ஃபில்லர் எபிசோடு நினச்சிடாதீங்க, நார்மல் எபிசோடு தான். இந்த புது ரெசிபி எப்படி இருக்குன்னு அவங்க அம்மா கேட்கவோ சூப்பராக தான் இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஓனடரா சொல்லவோ சம்மர் ஆரம்பிக்க போது இதுதான் நம்மளோட நியூ ஆஃபரிங்னு சொல்லவோ, சிஸ்டர் உனக்கு குக்கிங் ஒழுங்கா வரல, பட் நம்ம ஃபேமிலிலேயே உனக்கு தான் டேஸ்ட் சென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஹாரு சொல்லவும் அது எப்படின்னு தான் எனக்கும் தெரிலன்னு ஓனடரா சொல்றா. அப்புறம் சிஸ்டர் உன்னை பார்த்தா நீ ரொம்ப வெயிட் போட்டுட்ட மாதிரி தெரியுது, இனிமே பார்த்து ஜாக்கிரதையா சாப்பிடுப்பா அப்படின்னு ஹாரு சொல்றா. கண்டினியூஸா நான் நிறைய டெசர்ட் சாப்பிட்டேன் தான், அதுக்குன்னு கொஞ்சம் நாளே என்ன அவ்வளோ வெயிட் போட்டுற போறேன் அப்படின்னு ஓனடரா வெயிட் மிஷின்ல ஏறி நின்னா அவளோட வெயிட் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. இதுக்கு வாய்ப்பே இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே வெயிட் பார்த்தா, அதுக்குள்ள எப்படி இவ்வளோ ஏறுனு? கண்டினியூஸா இஷ்டத்துக்கு நிறைய சாப்பிட்டதோ நான் ஒல்லியா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன், பட் மத்தவங்க கண்ணுக்கு தான் நான் குண்டா இருக்கிறது தெரிய போலியே, எப்படியாச்சும் இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஓனடரா நினைக்கிறா. ஹே ரோரி, நான் எதுவும் குண்டான மாதிரி தெரியுதோ அப்படின்னு ஓனடரா கேட்கவும் ரோரியா செக் பண்ணி பாக்குறா. அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு ரோரி பார்த்துட்டு எதுக்கோ ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு ரோரி சொல்லவோ நான் நினைச்சேன் அப்ப ரோரி கண்ணுக்கு தெரியுது நான் குண்டா ஆயிட்டு, நான் இதுக்காக மெனக்கிட்டு காலை சாப்பாடு சாப்பிடாம வந்திருக்கேன், அது மட்டும் பார்த்தாது நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஓனடரா நினைச்சா. இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரா. ஏஜோ நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஸ்லிம் ஆயிருந்தோம் அப்படின்னு ஓனடரா பார்த்தா அவ வயிறுல பசிக்கிற சவுண்ட் கேட்க என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒன்னும் இல்லையே, ஒருவேளை எர்த்குவேக்கா இருக்குமோ அந்த சத்தம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஓனடரா சமாளிச்சுட்டு என் வயிறு வர சவுண்ட் போடுதே என்ன பண்ணுவேன், காலை சாப்பாடு சாப்பிடல பசிக்குதேன்னு வா பார்க்கவும் நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறா. நான் ஓகே தானே வா சொல்றா. பட் அவ வயிறுல பசிக்கிற சவுண்ட் கேட்டுட்டு இருக்க, இது ஜஸ்ட் டெம்பரவரியான கஷ்டம் தானா, இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஓனடரா போனா சிட்டாக்கேவர் சுகமியும் வந்து இன்னைக்கு அந்த கடைக்கு போன ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லவும் இன்னைக்கா நாங்க போய் அதை சாப்பிடணும், அந்த டிவியில காமிச்ச ஃபேமஸான அந்த கேக் ஷாப், ஆனா அது எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு இருந்தாலும் அப்படின்னு ஓனடரா யோசிச்சுட்டு இல்லப்பா என்னால இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லவும் மை லேடி உங்களுக்கும் அதான் பெஸ்ட், கண்டினியூஸா நீங்க நிறைய கேக்கை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சுகுமி சொல்லவும் என்னது சிட்டோகே நிறைய கேக் சாப்பிட்டோம் இப்படி ஒல்லியா தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி ஓனடரா செக் பண்ணி பாக்குறா. நான் மட்டும் ஏன் குண்டாடு அப்படின்னு சொல்லி ஓனடரா வருத்தப்படுறா. காலையில சாப்பிடாதது ஓனடராக்கு ரொம்பவுமே பசிக்குது, பட் செகண்ட் பீரியட் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓனடரா வந்து யாருக்கோ தெரியாம சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம ஹீரோ அதை பார்த்துருதான் பேசாம எனக்கு கொண்டிருக்க ஈஜி ஜோவா வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓனடரா வருத்தத்துல இருக்கா. இவளுக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் எங்கேயோ போறாங்களே, எங்க போறாங்க? ஓ இப்போ பிடி பீரியட், ஓகே நான் போய் அதுல எக்ஸசைஸ் பண்ணி என்னோட உடம்ப குறைக்கிறேன். இன்னைக்கு கேர்ள்ஸ் ஸ்விம்மிங் பண்ணணுமா, பட் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அது போக இந்த ட்ரெஸ்ல என் பாடி குண்டா இருக்கிறது நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லி ஓனடரா வந்து ஸ்விம் பண்ணி உடம்பெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபயரா இப்ப உள்ள குதிக்கிறா. ஸ்விம் பண்ண தெரியாம வா தண்ணிக்குள்ள மதக்க ஆரம்பிக்கிறா. என் வெயிட் கூடுனதுல என்னால ஒழுங்கா ஸ்விம் பண்ண கூட முடியலையே, ஒரு நாள் டயட் இருக்கிறதே ரொம்பவோ கஷ்டமா இருக்கு, பட் வெயிட் குறைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி இப்ப போய் அவ செக் பண்ணி பாக்குறா. பட் வெயிட் இன்னும் அதிகமா தான் காமிக்க, ஒரே நாள்ல நான் எப்படி இவ்வளவு வெயிட் கூடுனேன் அப்படின்னு ஓனடரா சோகமா இருக்கிறத நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்றான். அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, நேற்று ஜிம்ல வேற மயங்கி விழுந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஓனடரா அன்னைக்கு நான் ரோரிட்ட கேட்டப்போ உனக்கு இந்த பொட்டேட்டோ ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு வா சொன்னா. ஸ்வீட் பொட்டேட்டோ கேண்டி மேக் பண்ணிருக்கா நம்ம ஹீரோ காமிக்கிறான். இது பார்க்கவே ரொம்ப டேஸ்டா இருக்கு, அதுவும் ஈஜிச்சோ கையால செஞ்சிருக்கா. இல்ல நான் வெயிட் குறைக்க எதையும் சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் அவன் எனக்காக இதை மேக் பண்ணிருக்கான், ஜஸ்ட் ஒரு பீஸ் சாப்பிட்றதுல ஒன்னும் ஆயிராதுன்னு வா சாப்பிட போகுமோ, நீ ஒன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை சாப்பிடணும்னு அவசியம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் சரிதான், சாரி எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து ஓடிடுதா. அவளோட ஃபேவரட் ஃபுட்டை கூட அவளால சாப்பிட முடியல நம்ம ஹீரோ பாக்குறான். ஈஜிச்சோ எனக்காக அதை மேக் பண்ணிருக்கான், அதை நான் சாப்பிடாம அவனை கஷ்டப்படுத்திட்டான்ல, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ஓனடரா யோசிச்சுட்டு இருக்கவும் ஒரு டீ பாட்டில கொண்டு வந்து நம்ம ஹீரோவா முன்னாடி நீட்டுறான். அட்லீஸ்ட் இதையாச்சும் நீ குடிக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன் விஷயத்துல நான் தேவையில்லாம தலையிடுறோம்னா அதுக்கு சாரி, பட் இப்பெல்லாம் நீ ஒழுங்காவே சாப்பிட்ற மாதிரி தெரியல, அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருந்துச்சு, ஏதோ பிரச்சனைன்னா சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஈச்சோ என்ன நினைச்சு கவலைப்படுறானா அப்படின்னு ஓனடரா பாக்குறா. என் மேல நீ அக்கறையா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஓனடரா சொல்ற. ஒழுங்கா சாப்பிட்டு சரியா, நீ ரொம்பவும் இழைச்சிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ நம்ம ஹீரோவே அவளை பார்த்து நீ ரொம்ப ஒல்லியா இருக்கேன்னு சொல்லவா அவ ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறா. எதுக்கு ஸ்மைல் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒன்னும் இல்ல எனக்கு இருந்த பிரச்சனை இப்ப முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. இப்ப ஹாரோ அவளோட வெயிட் பார்த்துட்டு ஷாக் ஆகவும் அந்த வெயிட் மிஷின் உடஞ்சிருக்குன்னு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே ஓனடரா வெயிட் அதிகமா எல்லாம் போடல, மிஷின் உடஞ்சது இருந்ததுக்கு அவ தேவையில்லாம வருத்தப்பட்டிருக்கா. இப்ப ஓனடரா வழக்கம் போல ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கா. ரோரி அண்ட் அவளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப ஒன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் போகுது. மிடில் ஸ்கூலில் நம்ம ஹீரோவை ஓனடராவை படிக்கும்போது காமிக்கிறாங்க. என் பேர் ஓனடரா, நான் இப்போ 9th கிரேட் படிக்கிறேன். நான் லவ் பண்ணுற பையன் என்னோட கிளாஸ்மேட் ஈஜிச்சோ. அவன் ஸ்பெஷல்னுலாம் சொல்ல முடியாது, ஆவரேஜ் தான், பட் அவன் ரொம்பவோ கைண்டானவன், அதனால தான் நான் அவன் மேலே லவ்வில் விழுந்தேன். 8th கிரேட்ல தான் நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட் ஆனோம். அண்ட் 3 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் பேசிக்கிட ஆரம்பித்தோம். அதுவும் பெருசாலாம் இல்லை, காலையில் ஒரு குட் மார்னிங், கிளம்பும் போது செய்யோ, அவ்வளோதான் அப்படின்னு ஓனடரா சொல்கிறா. இப்போ ஹை ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோ வந்து போனியரி ஹை அப்படிங்கிற ஸ்கூலில் தான் சேர போகிறான்னு ஷோ சொல்கிறத ஓனடரா கேட்டுறதா. அப்படின்னா நான் ஹை ஸ்கூல் போயிட்டா
ஈச்சிச்சோவை பார்க்க முடியாது. டெய்லி சொல்ற அந்த குட் மார்னிங் குட் பை என்னால அதை அவன் கிட்ட சொல்ல முடியாது. பட் நான் அவன் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். ரோரி, நான் போனியரி ஹை ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு ஓனரா சொல்லுவோம். பட் நீ ஓடரி ஹைல தானே அப்ளை பண்றதா இருந்த. ஈச்சிச்சோவும் போனியரிக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தான். ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. நானும் போனியரிலேயே அப்ளை பண்றேன். நான் காலேஜ் எங்க படிக்க போறேன் டிசைட் ஆயிடுச்சு. நான் எந்த ஹை ஸ்கூல்ல படிச்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு ரோரி சொல்றா. சோ இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக ஓனரா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப எனக்கு 15 வயசு தான். சோ மனசுல பெருசா எந்த கோலும்லாம் கிடையாது. அவன் கூட சேர்ந்து ஒன்னா படிக்கணும், அதுதான் அப்போதைக்கு இருந்த பெரிய கோல். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஓனராவும் படிச்சிட்டு இருக்கா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்ம ஹீரோ ஓனராவை மீட் பண்றான். நீயும் இங்க தான் அப்ளை பண்ணிருக்கியா நம்ம ஹீரோ கேட்டுட்டு, ஓகே நம்ம 2 பேரும் நம்மளோட பெஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்லையே, அவன்கிட்ட பயப்படாம பேசிட்டியே அப்படின்னு ரோரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. நான் ரொம்பவே இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன், கண்டிப்பா நான் பாஸ் பண்ணி அவன் கூட தான் படிப்பேன் அப்படின்னு நினைச்ச ஓனரோட ரிசல்ட்டை பார்த்தா நான் ஃபெயில் ஆயிட்டேனா அப்படின்னு ரொம்ப சோகத்துல இருக்கா. நீ அவனுக்கு குட் மார்னிங் குட் பை சொல்ல முடியாது இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு அங்கிருந்து போகவும் நம்ம ஹீரோவா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அச்சோ, அம்மா கோசைக்கு ஸ்கிரிபிள்ஸா மாறிட்டா அப்படின்னு சொல்லி ஹார ஓடுறா. இது ஈச்சிச்சோவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ வருத்தத்துல உட்காந்துருக்கா. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அட்லீஸ்ட் என் ஃபீலிங்ஸ் யாச்சும் நான் அவன் கிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஓனரா வருத்தப்பட்டு இருக்கும்போது ஓனரா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஈச்சிச்சோ நீங்க என்ன பண்றேன்னு கேட்கவும், நாளைக்கு ஓரியன்டேஷனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்ப கூட இவனை பார்க்கும்போது என் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா தான் துடிக்குது இல்ல அப்படின்னு ஓனரா பாக்குறா. ரிசல்ட்ஸை பத்தி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அமைதியா அங்க உட்காடுறான். அதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்கல, அவன் உண்மையிலேயே ரொம்ப கைண்டு தான் அப்படின்னு ஓனரா பாக்குறா. அம்மா உனக்கு குளிர் இல்லையா, என்னோட ஸ்கார்ஃபை வேணா போட்டுக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவும். இல்ல வேணான்னு சொல்றா. ஆனா நம்ம 2 பேருமே இதை போட்டுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரே ஸ்கார்ஃப்ல 2 பேரும் இருக்காங்க அண்ட் கொஞ்சம் க்ளோஸாவும் இருக்காங்க. இப்போ நாங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியும்ல அப்படின்னு ஓனரா நினைச்சிட்டு இது நல்லா பெருசா இருக்கேன்னு சொல்லவும், எங்க வீட்டுல தான் இதை செஞ்சாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேபி இதுதான் என்னோட சான்ஸ், இப்போ இல்லைன்னா என்னால எப்பவோ சொல்ல முடியாது ஃபீலிங்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஓனரா சொல்லலான்னு போகவும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஓனரா ஐ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரவும் ஓனராவோட போன் அடிக்குது. எங்க அம்மா தான் கால் பண்றாங்க அப்படின்னு அவ போனை அட்டன் பண்றா. என்னது நான் பாஸ் ஆயிட்டேனா, போனியரி வெயிட்டிங் லிஸ்ட்ல நான் இருந்தேன், என்ன அட்மிட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு ஓனரா சொல்லவும், அப்படின்னா நீயோ போனியரி ஹைல ஜாயின் பண்ண போறியா, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அன்னைக்கு என்ன விட ஏதோ அவனே பாஸ் ஆன மாதிரி அவன் தான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தான் அப்படின்னு ஓனரா பாக்குறா. சரி நாளைக்கு ஓரியன்டேஷனுக்கு நீ ரெடி ஆகு, குட் பை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகவும், நாளைக்கு பார்க்கலாம் ஹீச்சிச்சோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பி ஆகுறா. இப்போ ஹை ஸ்கூல்ல செகண்ட் இயரா இருக்கும், பட் இப்போ வரைக்கும் என் லவ் நான் அவன் கிட்ட சொல்லல. ஓனரா யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வரேன். குட் மார்னிங் ஈச்சிச்சோ அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம ஹீரோ மட்டும் அவளை லவ் பண்ணல, அவளுமே நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஈவன் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவ பாஸ் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே ஆக்சுவலி நம்ம ஹீரோவா அந்த இடத்துல லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு தான் ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்குள்ள அவங்க அம்மா கால் பண்ணி பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் தான் சீசன் 2ஓட லாஸ்ட் எபிசோட். பட் அதுக்குன்னு ரொம்பவோ எதுவோ எதிர்பார்க்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.